Taste the Daily. மதுரையில் கொரோனா காலத்தில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலையை திறப்பதாக தேர்தலின் போது வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளாகியும் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசால் தொழிலாளர்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். அலங்காநல்லூரில் உள்ள தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு உற்பத்தி குறைவு, கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் அதன் செயல்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டது. விடியல் தரப்போகிறோம் என்று வெற்று விளம்பரம் செய்த ஸ்டாலின் அரசு சர்க்கரை ஆலை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொய்யான தேர்தல் வாக்குறுதி அளித்து அனைவரையும் ஏமாற்றியது. விடியா ஸ்டாலினின் இந்த வெற்று அறிவிப்பை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்ட தொழிலாளிகள் தற்போது வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர். இதுக்கு 30 கோடி இருந்தால் நடத்தலாம்னு சொல்கிறாங்க. 30 கோடி லட்சக்கணக்கான கோடிகள் நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. இந்த 30 கோடியை கொடுத்தா இந்த பகுதி விவசாயிகளும் தொழிலாளர்களும் நல்ல நிலையில் இருப்பாங்க. இன்னும் 2000 பேருக்கு வேலை கொடுக்க, மறைமுக வேலை, நேரடி வேலை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால் இது என்றைக்கு இந்த மில்லை ஓட்டணும்னா அரசாங்கம் இந்த பகுதியில் இந்த ஊர்லேயே படித்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் நினச்சா கூட ஓட்ட முடியும். திமுகவினுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்கார். அவர் நினச்சா கூட இந்த பகுதியில் ஓட்ட முடியாது. அது நிலை தலையிடாத இருக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. வேலூரில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாமல் இருப்பதாக விடிய அமைச்சர் அளித்துள்ள ஒப்புதல் வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்டியளித்த துரைமுருகன், வேலூரில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிவடையாமல் இருப்பதற்கு கூறப்படும் காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. வேலூரில் குப்பைகளை எங்கே கொட்டுவது என்பதே பிரச்சனையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் குப்பைகள், கழிவுகளை எல்லோரும் ஆறுகளில்தான் கொட்டுவதாகவும், இதனால் தண்ணீர் கெட்டுப்போய் விட்டதாகவும், அதற்கு என்ன செய்வது என தெரியவில்லை என்றும், பல மாநகராட்சிகள் நிலை மோசமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்படி அனைத்து கேள்விகளுக்குமே என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கூறினார். இதை கேட்டு இத்தனை ஆண்டு அதிகாரத்தில் இருந்தும் எதுவுமே தெரியாத உங்களுக்கு நாற்காலியை மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொள்ள தெரிகிறதா என பொதுமக்கள் ஆவேசப்பட்டனர். பிள்ளையார் கோலாண்டியன் மாதிரி குப்பியை கொட்டுறவன், கோல் கட்டுறவன் எல்லாம் எங்கள் ஆற்றுல தான் கொட்டுறான். ஏன் இந்த பாலாறு இப்போ என்ன ஆச்சு? நீங்கள் வேலூர்லேருந்து பக்கம் வேலூர்லேருந்து இப்படி தான் போனோம். தண்ணி காங்கனூர் கீழே எல்லாம் தண்ணி கெட்டு போயிடுச்சு. அதனால் அதே மாதிரி வாணிபாடி, ஆம்பூரில் வரும்போது கெட்டு போயிடுச்சு. நம்மளாவது எப்போ தண்ணி வர்றது? தென்பண்ணையில் எப்போ தண்ணி வந்துடுது? ஆக காவேரியிலேயே கலக்கிறது நிலைமை உருவாகி இருக்க. அதனால் எவ்வளோ தூரம் சொல்லி இருக்கிறோம், அது என்ன செய்ய முடியாது இருக்கோம்.